अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन इल्ला अलल ज़ालिमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल अंबिया वल मुरसलीन व अला आलिहि व सहबिहि व मन तबिअहुम बि इहसान इला यौमिद्दीन अम्मा बअद। அளிக்கப்பட்ட சமூகமும் கற்றுத்தரும் பாடமும் என்ற ஒரு தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் பேசப்படக்கூடிய தலைப்புக்குள் உங்களை நோக்கி 2 வினாக்கள் வர இருக்கிறது. அந்த வினாக்களுக்கு சரியான பதில் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கான பரிசில் பொதியும் காத்திருக்கிறது. எனவே பேசப்படக்கூடிய விடயங்களை செவிதாழ்த்து மௌனமாக அமைதியாக இருந்து கேட்டு இறுதியில் கேட்கப்படுகிற கேள்விக்கு பதில் சொல்வதற்கும் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வினவியவனாக, அல் குர்ஆன் அல்லது இஸ்லாமிய வரலாறு இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்றால் 2 பிரதானமான விடயங்களை நாம் அவதானிக்கலாம். ஒன்று, இஸ்லாமிய சமூக சீர்திருத்தத்தை மையமாக கொண்டு அனுப்பப்பட்ட நபிமார்கள், அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்ட சமூகம். இவர்கள் அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களினாலும் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதே சமயம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிமார்களையும் நிராகரித்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படி என்றால் இங்கே 2 பகுதிகள். ஒரு பகுதி சோதிக்கப்படுகிறார்கள், அதே நேரத்தில் காப்பாற்றப்படுகிறார்கள். அவர்கள் நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்கள். இன்னும் ஒரு சமூகம் அழிக்கப்படுகிறார்கள், ஆனால் உலகத்தில் நிம்மதியாக சுகபோக வாழ்க்கை என்ன இருக்கிறதோ அத்தனையும் அனுபவிக்கிறார்கள். அது மார்க்கத்தில் உள்வாங்கப்பட்டதா, அனுமதிக்கப்பட்டதா, நிராகரிக்கப்பட்டதா, ஹராமாக்கப்பட்டதா என்பதையெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் உலக இன்பங்களை மையமாக கொண்டு வாழ்ந்தார்கள், ஆனால் இறுதியில் அவர்கள் அல்லாஹ்வினால் கடுமையான பிடிக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த வகையில் அல் குர்ஆன் சூரா அன்-நூர் 24வது அத்தியாயம் 34வது வசனம் இப்படி பேசுகிறது: வலகத் அன்ஸல்னா இலைக்கும் ஆயாத்தின் முபய்யினாத், உங்களுக்கு நான் தெளிவான அத்தாட்சிகளை நாம் இறக்கி அருளினோம். வமஸலம் மினல்லதீன ஹலோ மின் கபலிக்கும், முன் சென்ற சமுதாயத்தையும் நாம் உங்களுக்கு உதாரணமாக கூறியிருக்கிறோம். வமௌஇதத்தல் லில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு ஒரு உபதேசமாக நாம் அவைகளை இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. இந்த வசனத்தில் பல்வேறுபட்ட விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்று பார்க்கும்போது நாங்கள் அங்கே முதன்மையாக கவனிக்க வேண்டியது விட்னஸ், ஆதாரங்கள், தலீல்கள். இவைகள் அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான ஒரு அத்தாட்சி. நபிமார்களுடைய வரலாறு நாங்கள் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முஅஜிஸாத், மிரக்கல் என்னவென்றால், அவர்களுடைய கையை அப்படியே கீழே கைக்கு பக்கம் இடது கை பக்கத்தை அடிப்படை போட்டு எடுத்தால் அந்த கை பிரகாசமாகும். அதை அவர்கள் ஒரு வெளிச்சமாக, ஒரு லைட்டாக பாய்த்திருக்கிறார் என்பதை குர்ஆன் பேசுகிறது. இதே போன்று அல்லாஹ் ஒரு சமூகத்துக்கு அத்தாட்சியாக ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான். இது போன்ற அத்தாட்சிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சந்திரன் பிளந்தது. இப்படியான அத்தாட்சிகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பாடமாக, ஒரு படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கம். இது வெறுமனே ஒரு கதைக்காகவோ, ஒரு எழுத்து வடிவம் சார்ந்த ஒரு கட்டுரைக்காகவோ அல் குர்ஆன் பேசக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இவைகள் நமது வாழ்க்கைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம், அதுவும் ஆன்மீக ரீதியான ஒரு ஈமானிய பாடம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே குர்ஆனை நீங்கள் ஓதும் போது, குர்ஆனை படிக்கும் போது, வெறுமனே குர்ஆனுடைய வசனங்களை அரபு மொழியில் வாசித்து விட்டு போவதை மாத்திரம் குர்ஆனிய கல்வி கிடையாது. குர்ஆன் என்ன பேசுகிறது,
அந்த குர்ஆன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறது, அந்த டார்கெட் என்ன, குறிக்கோள் என்ன, லட்சியம் என்ன. குர்ஆன் ஓதுவதற்கு மாத்திரம் நன்மை அல்ல, குர்ஆனை படிக்கவும் வேண்டும், அதன்படி நடக்கவும் வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இதில் சுருக்கமாக ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது விரிவாக டைம் எடுத்து பேசப்படக்கூடிய விடயம். குர்ஆன்ல பார்க்குற நிறைய அத்தாட்சி கதைகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், நாங்கள் உங்களுக்கு அழகான சில கதைகளை கூறுகிறோம். எங்க கூறுகிறோம்? குர்ஆன்ல. இந்த கதைகளுடைய நோக்கம் என்ன? இந்த கதைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, அந்த ஹுதூத் என்கிற பறவையினுடைய வரலாறு, அந்த சபா நாட்டை ஆட்சி செஞ்ச அந்த பெண்ணுடைய வரலாறு பார்க்கிறோம் தான். இப்ப இது போன்று நாங்கள் பார்க்கலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் காபத்துல்லாவை கட்டிய வரலாறு, அவர்கள் கொண்டு மதீனாவில் மக்காவில் கொண்டு போயிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மனைவி ஹாஜரும் இஸ்மாயிலை குழந்தையை கொண்டு போய் விட்டு வந்த வரலாறு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, இப்படி பல்வேறுபட்ட வரலாற்று கதைகள் எல்லாம் குர்ஆனுக்குள்ள பேசப்பட்டதுக்கான காரணம் அவைகள் வெறுமனே ஒரு கதை அல்ல, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு வரலாறு. அவைகள் மூலமாக எங்களை நாங்கள் எவ்வாறு மாற்றிக்கொள்வது, இந்த கதைகள் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன. எனவே அந்த வகையில் என்னுடைய தலைப்புக்கு நான் நுழைகிறேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், உங்களுக்கு முன் சென்ற ஒரு சமூகத்தையும் வமஸலம் மினல்லதீன ஹலௌ மின் கப்லிக்கும், உங்களுக்கு ஒரு முன் சென்ற சமுதாயத்தையும் உங்களுக்கு உதாரணமாக, இந்த உதாரணமாக என்று சொல்ற விடயம் எதை தோற்றுவிக்குது என்றால், அதுதான் எங்களோட சிலபஸ், அதான் எங்களுடைய ஒரு சிலபஸ். சொல்லுவார்கள், அந்த எக்ஸாம் கிட்ட ஆயிட்டுன்னு சொன்னால் சிலபஸ் ஃபாலோ பண்றோம். சிலபஸ் ஃபாலோ பண்றேன்னா என்னது? அதைத்தானே ஸ்கூல்ல படிச்சுங்க, அதான கிளாஸ்ல படிச்சுங்க, திருப்பி என்ன சிலபஸ் ஃபாலோ பண்றீங்க என்றால், அது அந்த டைமுக்கு அப்படி ஒரு சிலபஸை ஃபாலோ பண்ணி கொடுக்குறேன். ஒன்று, உங்களுடைய கேள்வி இப்படித்தான் அமையும், அதுக்கான பதில் இப்படித்தான் அமையும் என்ற ஒரு மாதிரி வினாத்தால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லக்கூடிய மஸலன், உவமையாக, உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான். அவைகளை எங்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் எடுத்து நடக்கணும், அந்த ரூட்ல நாங்கள் போக பழகிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், லகத் அன்சல்னா இலைக்குமுல் குர்ஆன், உங்களுக்கு நாங்கள் குர்ஆனை அருளினோம், ஃபீஹி ஆயாத்துன் வாலிஹாத்துன் முஃபஸ்ஸிராத்துன், அதிலே உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள், விளக்க உரைகள் இருக்கிறது என்றும் அல் குர்ஆன் பேசுகிறது. அதை நான் ஏற்கனவே சொன்ன அந்த வசனம், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ் பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இந்த குர்ஆன், அதில் அதிகமான உங்களுக்கு என்ன செய்யறோம்? கஸஸ். கஸஸ்னா என்னது? கிஸ்ஸா என்கிற அந்த ஒருமை சொல்லுக்கு பன்மை தான் கஸஸ் என்றது. அப்ப இந்த குர்ஆனுக்குள் ஒரு கதை அல்ல, பல்வேறுபட்ட கதைகள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இது சூரா யூசுப் 3வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், எங்கட பிள்ளைகள், குழந்தைகள் 2 பருவம் உடையவர்கள். ஒன்று பால்குடி பருவம், இன்னும் ஒன்று பால்குடி மறந்த பருவம். இந்த 2 பருவத்துக்கும் இடையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. இது நீண்ட நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்புக்கு மட்டும் அந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டேன். இந்த பால்குடி மறந்ததுக்கு பின்னால் அந்த குழந்தைகள் ஒரு பழக்கம் இருக்குது. அவர்கள் தூங்க போறதா இருந்தால் என்ன சொல்வார்கள்? கதை சொல்லுங்க. என்ன சொல்றது? கதை சொல்லுங்க. புள்ள தூங்க, அம்மா கதை சொல்லுங்க, மம்மி கதை சொல்லுங்க, அம்மம்மா கதை சொல்லுங்க, பாட்டிம்மா கதை சொல்லுங்க. அப்ப எங்கட ஆக்களுக்கு ஃபிக்ஸட் டிபாசிட் கதைகள் கொஞ்சம் இருக்கு. இந்த குழந்தைகளை தூங்க வைக்கிறது ஃபிக்ஸட் டிபாசிட் கதை. என்ன கதை? ஆச்சி வடை குட்டு வடை சுட்ட கதை, அது வடை என்னது, காக வடை கேட்ட கதை, அந்த வடையை பறிக்கிறதுக்கு ஓனாய் வந்து கேட்க, காக்கே உன்ன குரல் ரொம்ப அழகா இருக்குது, ஒரு பாட்டு பாடிச்சோம், இது ஒரு கதை. 2வது என்னது? ஆமையும் முயலும் ரேஸ் ஓடிச்சோம். முயல் போயிட்டு ஆமை கிட்ட கேட்டுப்போ, ஆமை நம்ம ரேஸ் ஓடுவோமாட்டோம். அப்போ ரேஸ் ஓடினாங்களாம். முயலுக்கு களைப்பா இருந்துச்சான். ஒரு மரத்தடியில் போயிட்டு தூங்கினாங்களாம். ஆமை தூக்கம் எடுக்காம நேராக போயிட்டு ஓடி அந்த வெற்றி எல்லையை தாண்டிச்சான். யார் வெற்றி குண்ணம் கொடுத்தோ சரியல்ல. இது போன்ற அம்புலி மாமா கதைகள், இந்த கதைகள்லாம் உண்மையான கதைகள் தானா?
எங்கட மனசாட்சிகளை வச்சு கேட்போம், இது உண்மையான கதைகள் தானா, முழுக்க முழுக்க பொய்யான கதை தானே? அப்ப இந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு முதலாவது பொய் கதைகளை கற்றுக் கொடுக்கிறது யார்? சூழல் அல்ல, குடும்பம். எனவே இவ்வாறான பொய்யான கதைகளை கற்றுக் கொடுக்காமல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அழகான கதைகள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கதை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கதை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கதை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கதை, இவ்வளவு எவ்வளவு அருமை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கதை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்லயே நீண்ட ஒரு வரலாற்று சம்பவத்துக்கு சொந்தக்காரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த வரலாற்று கதைகள் தெரியும்? எனவே இப்படியான செய்திகள் எங்களுக்கு ஒரு பாடமாக, ஒரு அத்தாட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி எங்களுக்கு நாமளும் வாழ வேண்டும், நமது சமூகத்தையும் எதிர்கால சமூகத்தையும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்ப இந்த அழிக்கப்பட்ட சமூகம் கற்றுத்தரும் பாடம் என்ற பகுதியை எடுத்து பார்க்கும்போது நிறைய நபிமார்களுடைய வரலாறுகள் பேசப்படுது. சுமார் 25 நபிமார்களுடைய பெயர்கள் அல் குர்ஆன் பேசுகிறது. அவர்களில் ஒரு சிலருடைய வரலாறுகள் தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்டு என்ற தலைப்புக்குள் மட்டும் ஒரு 6 நபிமார்களுடைய சமூகம் அளிக்கப்பட்டது. அதிலிருந்து பெற வேண்டிய பாடம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். முதலாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த மட்டில் 1000 ஆண்டுகளுக்கு 50 வருடம் கம்மியாக 950 வருட காலம் உலகத்திலே வாழ்ந்தவர்கள். அவருடைய பேர்லேயே குர்ஆனில் ஒரு சூரா அத்தியாயமே இருக்கிறது. சூரத்து நூஹ், இன்னா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன், இன்னா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன் என்று அந்த சூரத்து நூஹ்னு சொல்லி, இன்னா அர்ஸல்னா நூஹ இலா கௌமிஹி அன் அன்திர கௌமக மின் கப்லி அய்யாத்திஹிம் அஸாபுன் அலீம் கால யா கௌமி இன்னீ லக்கும் நதீர் முபீன் அன் இஅ்புதுல்லாஹ வத்தகுஹு வஅத்தீஊன் யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ யஅখিরுக்கும் இலா அஜலின் முஸம்மன் கரீம் என்று நிறைய வருகிறது. அந்த வரலாற்று இந்த சூரத்து நூஹ் தபாரக்கல்லது ஜுஸ்ல வரக்கூடிய சூரத்து நூஹ் என்கிற அந்த அத்தியாயத்தை எடுத்து வீட்டுக்கு போய் அதனுடைய மொழிபெயர்ப்பு, இப்னு கஸீர் தமிழ் மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது, விளக்கம் வந்திருக்கிறது. அவைகள் எடுத்து பாருங்கள். அந்த கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தோடு 950 வருடம் பட்ட முகம் கொடுத்த சவால்கள், போராடின போராட்டங்கள் மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்களாம் டைம் கிடைச்சா தான் ஒரு பயானுக்கு வரும், டைம் கிடைச்சா தான் தாவா செய்யணும். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நைட் அண்ட் டே இன்னி தாவத் கௌமி லைல வ நஹார் சொல்கிறாரே. எப்படி நான் இரவு பகலாக அந்த சமுதாயத்தை சத்தியத்தின் பக்கம் அழைத்தேன். வலமெசிதுக்கும் துஆஇ இல்லா ஃபிராரா. நான் எப்ப எல்லாம் இவர்களை சத்தியத்தின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்புங்க என்று சொன்னால் ஃபிராரா திரும்பி ஓடிடுவோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாலே என்ன செய்வான் தெரியுமா? அந்த பெட்டிக்கு ஒரு போர்வை எடுத்து அப்படியே முகத்தெல்லாம் மூடிக்கொள்ளும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதையும் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள். அப்ப இப்படியான ஒரு சோதனைக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முகம் கொடுக்கிறார்கள். அப்ப இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் செய்த குற்றம் என்ன, அவர்கள் செய்த தவறு என்னன்னு பார்த்தால், முதலாவது அல்லாஹ்வை என்ன செஞ்சார்கள்? மறுத்தார்கள். இரண்டாவது சிலை வணக்கம் செய்தார்கள். முதலாவது அல்லாஹ்வை மறுத்தார்கள், இரண்டாவது சிலை வணக்கம் செய்தார்கள். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன? என்ன தண்டனைகள் இவர் அழிக்கப்பட்டார்கள் என்றால், உங்களுக்கு தெரியும், தூஃபான் என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளப்பிரளயம், தூஃபான் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது. அந்த வெள்ளத்தினால் மூழ்கடித்து அந்த சமுதாயத்தை முற்றுமுழுக அழித்தது. அப்ப இது சம்பந்தமாக சுருக்கமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள வருகிறேன். வலக்கத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பினான். 1000 வருடங்களை கொடுத்து அதில் 50 வருடம் கம்மியாக. ஃபஅஹ்தஹும் தூஃபானு வஹும் லாலிமூன். அவர்கள் அநீதி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தூஃபான் என்கிற வெள்ளம் வந்தது. அப்போ அவர்கள் இரவு பகலாக என்ன செய்கிறார்கள்? மக்களை அழைக்கிறார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயார் நிலையில் இல்லை. இப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்கிறான், நூஹே நீங்க ஒரு கப்பலை கட்டுங்க, நீங்க ஒரு கப்பலை கட்டுங்கள். இப்ப இவர்கள் கப்பல் கட்டுகிறார்கள், ஒரு கப்பலை கட்டுகிறார்கள். இந்த கப்பல் கட்டப்படும் பொழுது அந்த குறைஷ் காஃபிர்கள் நிராகரித்தவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் தானே, எங்களோட சமூகம் ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்லி செய்யும் போது, ஹதீஸ்ல இருந்து ஒரு செய்தியை சொல்லும் போது, அல்லது குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் விளங்கப்படுத்தும் போது, ஹதீஸ்களுடைய விஷயங்களை நாங்கள் விளங்கப்படுத்தும் போது ஏளனமாக பார்ப்பார்கள், ஏளனமாக பார்த்து சிரிப்பார்கள். அவருடைய கவனங்கள் சிந்தனையெல்லாம் வெளியில இருக்கும், வேற வேற சிந்தனையோடு அவர்கள் செயல்படுவார்கள்.
இது அந்த குர்ஆனையும் சுன்னாவை நிராகரிக்கிறதுக்கான ஒரு அடையாளங்களில் இதுவும் உண்டு. நேரடியாக எதிர்க்கிறது உண்டு, மறைமுகமாக எதிர்க்கிறது உண்டு. சத்தியம் பேசப்படும் போது சிந்தனைகள் வேறு இருக்கு. இவங்க வந்துட்டாங்க எங்களுக்கு பெருசா பயான் பண்றது, இவங்க யார் எங்களுக்கு சொல்றது இல்லையா, நாங்க யார்? இப்படி அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்கும் மனோபாவம் மனது சமுதாயத்தில் பரவலாக இருக்கிறது. எனவே இப்படித்தான் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம் இருந்தார்கள். எனவே அவர்கள் அந்த தூஃபான் என்று சொல்லக்கூடிய வெள்ளம் வருவதற்கு ரெடியாவதுக்கு முன்னால அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போடுகிறான், கப்பலை கட்டுங்கள். இப்ப கப்பல் கட்டப்படுகிறது. கப்பல் கட்டணும்னா முதலாவது என்ன இருக்கணும்? அறிவியல் பூர்வமா சிந்திக்கணுமா இல்லையா? ஒரு கப்பல் கட்டணுமா இருந்தா முதலாவது என்ன இருக்கணும்? கடல் இருக்கணும், அல்லது ஒரு குளம், குட்டை, ஒரு ஆறு இருக்கணும். எதுவுமே கிடையாது, தரையில கடப்பண்ண கட்டுறாரு. யாரு சிரிப்பானா இல்லையா? ஏளனமா பார்ப்பானா இல்லையா? ஆனா பார்த்தாங்க. அப்ப இப்படித்தான் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட சமுதாயத்தையும் அந்த மக்கள் பார்த்தார், நிராகரித்த சமூகம் பார்த்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்றான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, நூஹே நான் உனக்கு என்ன சொல்றேன் அதை மட்டும் கேட்கு. அவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான், அவன் எங்க பார்க்கறான், அவன் என்ன செய்யறான், இதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. உங்களோட டியூட்டி இதுதான். உங்களோட கப்பலை கட்டுங்க. கப்பல் கட்டப்படுது. மழை ஆரம்பிக்குது. வெள்ளம் வெளியிலிருந்து வரல, கடலை உடைச்சிக்கிட்டு, குளத்தை உடைச்சிக்கிட்டு, ஆத்த உடைச்சிக்கிட்டு வெள்ளம் வரல. எங்க வருது? ஆகாயத்திலிருந்து வெள்ளம் வருது. இரவு பகலாக மழை, இரவு பகல் வச்சு கொட்டுது. இப்ப தண்ணி ஏற 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 கப்பல் என்ன செய்யும்? அது மேல வந்துருச்சு. அது மலை உயரத்துக்கு வெள்ளம் வந்துருச்சு, மலை உயரத்துக்கு வெள்ளம் வந்துருச்சு. இப்ப கப்பல் மேல போயிருச்சு. இப்ப அலை வருகிறது. இப்ப அலை வந்த உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் இடத்துல முறையிடுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். பாதுகாக்கிற அல்லாஹ் இங்கேயும் அல்லாஹ் சொல்லுகிறான், வஜஅல்னாஹா ஆயத்தல் லில் ஆலமீன், உலக மாந்தர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக நாங்கள் அதை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்றார். சூரா 29வது அத்தியாயம், சூரா அன்கபூத் 29வது அத்தியாயத்தில் 14-15 வசனங்களை நாங்கள் இதை பார்க்கிறோம். அப்ப இந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள், வெள்ளம் வந்துவிட்டது. அவர்களை ஏற்றுக்கொண்டவரெல்லாம் கப்பலில் ஏறிவிட்டார்கள். ஆனால் அந்த வெள்ளத்தில் அங்கே பார்க்கிறார்கள் தன்னுடைய மகன் வெள்ளத்திலே தத்தளிச்சு கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், மகனே வந்து கப்பல்ல ஏறிக்கோ, வந்து கப்பல்ல ஏறிக்கோ என்றார்கள். வனாதா நூஹ் ரப்பஹு, ஆனா மகன் ஏற்றுக்கொள்ளல. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? அல்லாஹ்விடத்துல முறையிடுறார்கள். வனாதா நூஹ் ரப்பஹு, அல்லாஹ்விடத்துல முறையிடுறார்கள். ஃபகால யா ரப்பி இன்ன பனி மின் அஹ்லி, யா அல்லாஹ் என்னுடைய மகன் அவன் யாரும் அல்ல, என்னுடைய மகன், என் குடும்பத்தில் ஒரு ஆள் என்று சொல்றாரு. அப்போ உன்னுடைய வாக்கு உண்மையானது, உன்னுடைய வாக்கு உண்மையானது, நீ நேர்மையானவன், உன்னுடைய வாக்கிலிருந்து யாரும் தப்பிச்சு கொள்ள முடியாது. என்னுடைய மகன் மூலடிக்கப்பட போகிறான், எனவே என்னுடைய மகனை காப்பாத்துங்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ஆன்சர் பண்றான், ரிப்ளை பண்றான். யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், நூஹே அவனோட குடும்பம் கிடையாது. இன்னஹு அமலுன் கைரு ஸாலிஹ், அவன் ஒரு நல்ல மனிதன் கிடையாது, நல்ல மனிதன் ஒன்று கிடையாது. ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு தெரியாத விஷயத்தை என்கிட்ட கேட்கக்கூடாது. உனக்கு தெரியாது அவன் யாரு, ஆனா எனக்கு தெரியும் ஆள் யாரு. அதனால உனக்கு தெரியாத விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது? தலை போடக்கூடாது. இன்னி அஇதுகான் தக்கூன மினல் ஜாஹிலீன், அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு புத்தி சொல்றேன் கேட்டுக்கோ. அல்லாஹ் என்ன சொல்றான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு? நான் அவனுக்கு ஒரு புத்தி சொல்றேன் கேட்டுக்கோ. இப்படியான மடத்தனமான கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது. இப்படியான மடத்தனமான கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் தன்னுடைய மகன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார். தெரிஞ்சு கொண்டு தானே கேட்கிறாரு. அதுக்குத்தான் அல்லாஹ் எச்சரிக்கிறான், இப்படியான இந்த மடத்தனமான முட்டாள்தனமான கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது. சரியா? அப்ப இந்த இடத்தில் கால ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லி பிஹி இல்ம், யா அல்லாஹ் எனக்கு தெளிவில்லாத விஷயத்தில் கேள்வி கேட்பதை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வ இல்லா தக்ஃபிர் லி வ தர்ஹம்னி அகும் மினல் காஸிரின், யா அல்லாஹ் நீ என்ன இந்த கேள்வி கேட்டதுக்காக என்னை மன்னித்து எனக்கு கிருபை செல்லவில்லை என்றால் நான் நஷ்டவாளர்கள் ஒருவராகி விடுவேன் என்று அல்லாஹ் கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் குர்ஆன் சூரத் ஹூத் 47வது வசனமாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம்
அவர்களுடைய ஏற்றுக்கொண்ட சமூகம் காப்பாற்றப்படுகிறார்கள். அதே சமயம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் நிராகரித்த சமூகம் அழிக்கப்பட்டார்கள் என்பதையும் நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக இரண்டாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம். இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை பொறுத்த மட்டில் இவர்களுக்கு ஆது கூட்டம் என்ற ஒரு பெயர் இருக்கு. இவர்கள் யார்? ஆத் கூட்டம், ஐன் அலிஃப் தால், ஆத் கூட்டம். அப்ப இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டிலையும் இவர்கள் செய்த குற்றம் பெருமை அடிச்சது, அகந்தை அகங்காரம் பிடிச்சது என்று அகங்காரம் பிடிச்சது சொல்லுவாங்க. அடுத்தது அல்லாவை நிராகரித்தவர்கள், அகங்காரம் பிடிச்சவர்கள், அல்லாவை மறுத்தவர்கள், இவர்கள் செய்த தவறு. அப்ப இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னென்று சொன்னால், இவர்கள் கடுமையான கடும் புயல் காற்றினால் இவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இது அல் குர்ஆன் பேசுகிறது. வஅம்மா ஆதுன் ஃபஅஹ்லகு பிரிஹின் ஸர்ஸரின் ஆத்தியா. ஆது கூட்டத்தினர்களோ பேரும் புரளியோடு வரக்கூடிய பயங்கர பேய் காத்தினால் இவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள் என்று அல் குர்ஆன் இங்கே பேசுகிறது. அந்த காற்று எவ்வளவு காலம் அடிக்குதுன்னு சொன்னால், சஹரஹா அலைஹிம் சபா லயாலி வ ஸமானியத அய்யாம், 8 இரவுகளும் 7 பகல்களும் 8 இரவுகளும், சுமார் ஒரு கிழமை, 24 hours கடுமையான காற்று, ஃபுல் டைம். ஒரு நாள் 2 நாள் அல்ல. எங்கட நாட்டில் சொல்லுவார்கள் சூறாவளி காற்று. சூறாவளி காற்று ஜஸ்ட் ஒரு 5-6 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் அடிச்சுக்கிண்டா ஊரில் அரைவாசி போயிடும் இல்லையா? ஊரில் அரைவாசி கூரை தகடு மேலே இருக்கக்கூடிய அவ்வளவும் கலந்து போயிடும். ஈக்கிற மரங்கள் அரைவாசி உடஞ்சி முடிஞ்சிடும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அடிச்சுச்சுன்னா சூறாவளி காற்று. இது எப்படி அடிக்குது? எப்படி அடிக்குது? சுமார் ஒரு கிழமை அடிக்குது. லேசான அதுவும் லேசான காற்றுல அது பயங்கர காற்று. எப்படிப்பட்ட காற்று என்றால் ஆடு மாடுகளை தூக்கிட்டு போயிடும். அப்படியான காற்று. அப்ப இந்த காற்று எப்படி சொன்னால், வத்தரல் கௌம ஃபீஹா சரஹா கஅன்னஹும் அஜாஸ் நஹ்லின் காவியா. அந்த 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து வீசிய அந்த காற்றின் காரணமாக ஆது கூட்டத்தினர் அடியோடு சாய்ந்து விட்டார்கள். வெட்டி போட்ட வாழை மரங்கள் மாதிரி அடியோடு சாய்ந்து விட்டார்கள் என்பதை அல் குர்ஆன் என்ன சொல்லுது? பேசுகிறது. பகல் தர லகும் மிம் பாக்கியா. அவர்களில் யாருமே எஞ்சியவர்களாக நபியை நீங்கள் பார்க்கவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரும் டோட்டல் A to Z, ஆண்கள் பெண்கள் பெரியோர் சிறியோர் முதியோர் எல்லாம் கம்ப்ளீட்டா போயிட்டாங்க. காரணம் என்ன? முதலாவது காரணம் அல்லாவை நிராகரித்தது. இரண்டாவது பெருமை அடித்தது. இந்த பெருமைங்கிறது ஒரு நாள் ஒரு யார்ட்டை வந்து விடக்கூடாது. பணத்தை கொண்டு பெருமை அடிக்கிறது. நாங்கள்லாம் படித்தாங்க, என்னால் ராயல் ஃபேமிலி இல்லையா? இன்னைக்கு புதுசாக லேட்டஸ்டாக ஒரு பெருமை இருக்குது. என்னது? எங்கிட்ட ஃபேமிலியில் எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் இல்லையா? எங்கிட்ட ஃபேமிலியில் நாங்கள்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. நாங்களாம் தமிழ் ஸ்கூலுக்கு போய் இல்லை, எங்களுக்கு தமிழ் தெரியும் நினைச்சிட்டாங்க. இது என்னமோ பெரிய ஒரு இங்கிலீஷ் மீடியம் படித்தா அப்படியே பாஸ்போர்ட் அடிச்சு டிக்கெட் அடிச்சு இல்லையா, விசா அடிச்சு டிக்கெட் எடுத்து இல்லையா, அங்கே போர்டிங் பாஸ் அடிச்சு எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி நினச்சி கொண்டிருக்கிறேன் இங்கிலீஷ் மீடியம் படிச்சு. அதில் ஒரு பெருமை. இன்னும் கொஞ்சம் இருக்குதான், குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் பேர், ஒரு 2-3 பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தால் அதை கொண்டு பெருமை அடிக்கிறேன். எங்கிட்ட ஃபேமிலியெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் தானே. எங்கிட்ட டேடா வந்து டாக்டர், எங்கிட்ட மம்மி வந்து பிரின்சிபல், அதில் பெருமை அடிக்கிறது. எங்கிட்ட பிள்ளையில இங்கிலீஷ் மீடியம் தான் போட்டுக்கிறேன், அவங்க ராயல் காலேஜில் படிக்கிறாங்க. இல்லை இதில் என்ன சாதிக்க போறீங்க? இது என்ன சாதிக்க போறீங்க? மௌத்தா போன மண்ணில் அடக்காம ஆகாயத்தில் அந்த இடத்துல தூக்கி வைக்க போறீங்க. எல்லாம் அந்த வெள்ளைப்பட ஆக லோக்கல் புடவை இருக்கு இல்லையா, 350 ரூபா வெள்ளைப்படவை, அதில் பேக் பண்ணி கொண்டு போயிட்டு மண்ணுக்குள்ள வச்சுட்டு வர, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் டாக்டராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், ஏன் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர்களோ மிகப்பெரிய ஒரு ஆலிமா கூட இருந்துட்டு போட்டு யாராக இருந்தா என்ன, கடைசிக்கு போகிறது என்னது? இன்றைக்கு நிறைய பேர் இருக்குது, அதை குறையா சொல்லலை, நிறைய பேர் இருக்குது. சமீபத்தில் ஒருவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இந்த வீட்டுக்கு போறதுக்கே பெரிய பிரச்சனை இருக்குதுப்பா, தலை வெடிச்சிடும் போல இருக்குதுன்றாரு. நாங்கள் என்ன பிரச்சனை?
வைஃப் சொன்ன அதில் ஒரு அபாயா வாங்கிட்டு வச்சு நான் போய்ட்டு வாங்கி கொடுத்தேன். அந்த அபாயா சுருட்டி பார்க்குற அந்த கைக்குள்ளே இருக்கிறான். இந்த கைக்குள்ளே இருந்தால் தானே மெட்டீரியல் நல்லம்மா. அது கொஞ்சம் பெருசாக இருந்தால் அது லோக்கல் மெட்டீரியல். நான் எங்கே அதில் போயிட்டு அபாயா தேடுறேன். இப்படி கைக்குள்ளே சுற்றி பார்க்க தருவானா அபாயாவை? இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நாங்களாம் ஷர்ட் எடுக்கிறது சும்மா லோக்கல் ஷர்ட் எடுக்கிறோம். நாங்களாம் பேங்காக் ஷர்ட் தான் எடுக்கிறோம். பேங்காக் ஷர்ட் போட்டு மவுத்தானாக்கா எல்லாம் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் போயிடுவான்னு நினச்சிக்கிறேன். இப்படித்தான் எங்களுடைய சமுதாயம் தன்னைக்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்றை வச்சுக்கிட்டு பெருமை அடிக்கிறது. இந்த பெருமை அடித்ததுனால தான் அந்த சமுதாயம் அழிக்கப்படுகிறாங்க. எனவே இது மிகவும் ஆபத்தான ஒரு நிலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது சமூகம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம். இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம் என்ன செய்கிறார்கள்? அழிக்கப்படுகிறார்கள். இவர்கள் செய்த குற்றம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வை நிராகரித்தார்கள். அல்லாஹ்வுடைய நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நிராகரித்தார்கள். அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு அத்தாட்சி, ஒரு அத்தாட்சி, அந்த அத்தாட்சி என்ன செஞ்சார்கள்? அதையும் அளித்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சி என்ன? அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை கொடுத்தார். அந்த ஒட்டகத்துக்கு அல்லாஹ் சில நிபந்தனைகளோடு அனுப்பினான். அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை எப்படி சில கண்டிஷன்ஸோடு அனுப்பினான். என்ன கண்டிஷன்? அந்த ஒட்டகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் என்னண்டா, ஒவ்வொரு நாளும் காலையில் எல்லாரும் வீட்டு வாசலும் போய் நிற்கும், எல்லாருக்கும் பால் கொடுக்கும். அவங்களுக்கு தேவையான பாலை அந்த ஒட்டகத்திலிருந்து கறந்து எடுத்துக்கொள்வார். அதே நேரத்தில் அங்க தண்ணீர் எடுக்கிற ஒரு சின்ன கிணறு இருந்துச்சு. அந்த கிணற்றுல ஒரு நாளைக்கு ஒட்டகம் தண்ணி குடிக்கணும், மறுநாளைக்கு அந்த மக்கள் தண்ணி எடுக்கணும். ஒட்டகம் தண்ணி எடுக்கிற அன்றைக்கு மக்கள் தண்ணி எடுக்கக்கூடாது, மக்கள் தண்ணி குடிக்கிற அன்றைக்கு ஒட்டகம் போய் தண்ணி குடிக்கக்கூடாது. ஆனா அந்த ஒட்டகம் போயிட்டு அதுக்கு கொடுக்கப்பட்ட டேட்ல தண்ணி குடிக்கும், அதுக்கு மக்கள் எடுக்கிற தண்ணி எடுக்கிற டேட்டுக்கு ஒட்டகம் தண்ணி குடிக்க போகாது. ஆனா மனுஷன் நிற்குவாங்க, அவன் போவோம், ஒட்டகத்தின் டேட்டுக்கு அவன் போய் தண்ணி எடுத்துக்கணும். அப்ப இதான் அந்த அத்தாட்சியை அளித்தது. இரண்டாவது என்னது? அல்லாஹ் கொடுத்த ஆர்டர், அந்த ஒட்டகத்துக்கு எந்த வகையான தீங்கு விளைவிக்கக்கூடாது. அந்த தீங்கு விளைவிப்பீர்களாக இருந்தால் நீங்க என்ன செய்வீங்க? அழிக்கப்படுவீர்கள் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு எச்சரித்திருந்தார்கள். அவர்கள் அந்த அத்தாட்சியை அளித்ததன் காரணமாகவும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் நிராகரித்த காரணமாகவும் அவர்கள் என்ன செய்தார்கள்? பேரிடி முழக்கத்தை கொண்டால் அவர் என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள். மட்டுமையான ஒரு பயங்கர சத்தம், பயங்கரமான ஒரு சத்தம். சொல்லுவாங்க இல்லையா, செட்ட கேசட்டை பேக்க ஸ்பீக்கரை போட்டுக்கிறேன், காது வெடிக்கிறதுக்கு, காது வெடிக்க போட்டுக்கிறாங்க. இது சாதாரண சத்தம். அவர்களுக்கு போட்ட சத்தம் அது பயங்கரமான சத்தம், எதுவுமே கேட்க முடியாது. கத்தைங்கிற பயங்கரமான ஒரு பேரிடி சத்தத்தை கொண்டு அல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறாங்க? அழிக்கிறாங்க. அப்ப இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார் சொன்னால், அவருடைய தாவா பணி எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போது குர்ஆன் பேசுகிறது. சூரா ஆராஃப் 73வது அத்தியாயம் சொல்கிறது, قال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره. என்னுடைய கூட்டத்தார்களே, நீங்க அல்லாஹ் அல்லாதவர்களை உங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள், நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று சூரத் ஷூரா 142வது வசனம் பேசுகிறது, இது கால் லஹும் அஹூஹும் சாலிஹுன் அலா தத்தகூன். அவருடைய சகோதரர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னப்பா நீங்க இவ்வளவு எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, இவ்வளவு அநீதி செய்றீங்க, நீங்க கொஞ்சமாவது அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடாதான்னு. அதே போல சூரத்து நம்ல் 45வது வசனம், அனிஅ்புதுல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். அடுத்தது சூரா ஹூத் 61வது வசனம், ஃபஸ்தக்ஃபிரு தும்ம தூபு இலை, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பி வாருங்கள். இது எப்ப சொல்கிறார்கள்? அந்த ஒட்டகத்தை மிக்கலையா, ஒட்டகத்தை அறுத்து போட்டாங்க, அறுத்து தின்னுட்டாங்க. அப்பதான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த ஒட்டகத்துக்கு செய்யக்கூடாத வேலையை நீங்க செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு மீண்டு கொள்ளுங்களப்பா, உங்களுக்கு இப்ப தண்டனை வரப்போகுது. அதையும் அவங்க என்ன செய்யல, கேட்கல. இப்ப இதுல இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம் வாழ்ந்த பகுதிக்கு ஒரு பெயர் இருக்குது. என்னது? மதாயின் சாலிஹ். மதாயின் சாலிஹ் என்று ஒரு பேர் இருக்கு. அப்ப இந்த மதாயின் சாலிஹ் என்று சொல்லக்கூடிய பகுதி மதீனாவுல இருந்து தபூக்கு போற ரோட்ல இருக்குது. மதீனாவுல இருந்து தபூக், இந்த மதீனாவுல இருந்து தபூக்கு போற ரோட்டு வந்து கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் ஹைவே. இப்ப ஹைவே போட்டிக்கிறான். மதீனால இருந்து ரியாதுக்கு போறேன்னா ஒரு ஹைவே வந்து என்னது, தபூக் ரூட்டால போறது சுமார் 720 கிலோமீட்டர். அப்ப இந்த மதீனால இருந்து தபூக்கு போற ரோட்ல தான் இந்த மதாயின் சாலிஹ் என்று சொல்லக்கூடிய பகுதியும் இருக்கு. மதீனால இருந்து மதாயின் சாலிஹ் வந்து கிட்டத்தட்ட 470 கிலோமீட்டர் இருக்கு ஹைவே. அங்க போயிட்டு பார்த்தா அவர்கள் தான் குர்ஆன்ல அல்லாஹ் 2 இடங்கள்ல குறிப்பிடுறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ்
2 இடங்களில் கூறுகிறான். வதன்ஹிதுனல் ஜிபால புயூதன் ஆமினீன். இன்னொரு இடத்துல சொல்றான் வயன்ஹிதுனல் ஜிபால புயூதன் ஃபாரிஹீன். அவர்கள் மிக பாதுகாப்பான வீடுகளை மலைகளை குடைந்து அமைத்துக் கொண்டார்கள். இன்னும் இடத்துல சொல்றான் மிக திறமையான முறையில் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள் என்று சொல்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுகளை மலைகளை குடைந்து இருக்கிறார்கள், குடைந்து வீடு அமைச்சிருக்கிறார்கள். இது எப்ப? நபிகள் நாயகத்துக்கு முற்பட்ட சமூகம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம். இந்த சமூகம் மலைகளை குடைந்து வீடு அமைப்பதற்கு பாவிக்கக்கூடிய ஆயுதங்கள் என்று பார்த்தால் என்னடு தெரியாது. ஆனால் அவைகள் இந்த மாதிரி இந்த சுவர்கள் எப்படி பொலிஷ் பண்ணப்பட்டிருக்கிறதோ இதை விட திறமையான பொலிஷ் பண்ண மாதிரி அந்த சுவர்கள் எல்லாம் இருக்கு. எதனால் அந்த பொலிஷ் பண்ணாங்கன்னு தெரியும். மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனர்களாகத்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். மிகப்பெரிய திறமசாலிகள், பலசாலிகள். அதே நேரத்தில் 2 மாடி கட்டிடங்கள் கூட கட்டி மலைகளை குடைந்து கட்டின வீடு அல்ல, குடைந்த வீடுகள். அது கட்டப்பட்ட, இதெல்லாம் கட்டப்பட்ட பில்டிங். ஆனால் அது கட்டப்பட்டதல்ல, மலைகளை குடைந்து செஞ்சிருக்கிறார்கள். மிகப்பெரிய டிசைனர்கள். அவருடைய முகப்புகளை பார்த்தால் கற்பனை பண்ண முடியாத டிசைன்கள் எல்லாம் என்ன செய்து அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே இது அந்த மதீனால இருந்து போற நேரத்தில் 480 கிலோமீட்டர் தூரம் தபூக் ரோட்ல அது இருக்குது. அந்த ரூட்ல ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல இந்த ஹைவே ரோட் எல்லாம் கிடையாது. பாலைவனம், மலைகள், பயங்கரமான மலைகள். அந்த கட்பாறைகளை பார்த்தால் கூட ஒரு பயங்கரமான கட்பாறைகள். நமது நாடுகள் இருக்கக்கூடிய மலைகள் மாதிரி இல்லை. நமது மலைகள்ல வைத்து கையை எப்படி உரசி பார்க்கலாம், முதுகெல்லாம் தேய்ச்சி பார்க்கலாம், அப்படித்தானே? ஆனா அது அப்படி அல்ல. கையை வச்சுக்கிட்டா துண்டுக்கிட்டா கிழிச்சு போடும். அது ஒரு கரடு புரடான கட்பாறைகள். அப்படியான கட்பாறைகள் அங்கே இருக்கிறது. எனவே இதை நான் ஏன் சொல்றேன் என்றால் அந்த சாலிஹ் சமுதாயம் வாழ்ந்த பகுதியால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்துக்கு போகிறார்கள். போகும்போது சொல்லிக் கொண்டு போகிறார்கள், இந்த இடத்தால் அவசரமாக வந்து விடுங்கள், இவ்விடத்துல ஒரு சமூகம் அழிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னார்கள். இவ்விடத்துல ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்குது, அவசரமாக வந்து விடுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அடுத்தது 4வது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம். இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை பொறுத்த மட்டும் இவர்கள் செய்த குற்றம் என்னன்னு பார்த்தால் மோசடி, அநியாயம், வணிகத்தில் வர்த்தகத்தில் என்ன செஞ்சாங்க? ஏமாற்று வியாபாரம். இவர்கள் செஞ்ச தவறு என்ன? ஏமாற்று வியாபாரம், அளவை நிறுவையில் மோசடி செய்து இப்படியான வேலைகளை அவர்கள் செய்தார்கள். அப்ப இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்று சொன்னால் நிலநடுக்கம், கூச்சல். நிலநடுக்கம், கூகம் என்று சொல்லுவோம். நிலநடுக்கம், கூச்சலிட்டார்கள். அந்த கூச்சல் சத்தத்தினால் இவர் என்ன செய்கிறார்கள்? அழிக்கப்பட்டார் என்பதை நாங்கள் இங்கே கவனிக்கிறோம். அப்ப இது சம்பந்தமாக பேசும்போது வக்கால் மலஉல்லதீன கஃபரு மின் கௌமிஹி, அவருடைய சமூகத்தில் இருந்து நிராகரித்தவர்கள் சொன்னார்கள், லைன் இத்தபஅத்தும் ஷுஐப இன்னக்கும் இதல் லமினல் காசிரீன். அப்ப அந்த சமுதாயத்தில் சொன்னார்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சத்திய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறார்கள், அளவை நிறுவையில் மோசடி செய்யாதீர்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், மோசடி செய்யாதீர்கள் என்று சொன்ன நேரத்தில் எல்லாம் அந்த மக்கள் என்ன சொன்னார் என்றால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நீங்க என்ன செய்ய? ஷுஐபை பின்பற்றாதீங்க. ஷுஐபை பின்பற்றினால் நீங்க நஷ்டவாளர்களாக, தோல்வி கண்டவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்ற செய்தியை அந்த மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து என்ன செய்தார்கள்? தன்னுடைய சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கான வேலைகளை செய்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் 7வது அத்தியாயம் 91வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் பூகம்பம் பிடித்துக் கொண்டது, அதனால் அவர்கள் காலையிலிருந்து பார்க்கிறார்கள், வீடுகள் அனைத்து உடைந்து சின்னா பின்னப்பட்டு உடைந்து போய் இருந்தார்கள். தரைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டு அவருடைய வீடுகள், கட்டிடங்கள் அனைத்தும் சிதறடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள். யாரு? நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம். அப்ப வைலா மத்யன அகாஹும் ஷுஐபா, இப்ப ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதர கோத்திரத்திற்கு, அவருடைய உறவுக்காரர்கள் தான் எல்லாரும் சொன்னார்கள், கால யா கௌமி அப்துல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு, ஏப்பா நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறீர்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், உங்களுக்கு அல்லாஹ் அல்லாத கடவுள் ஒன்று கிடையாது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இப்ப அந்த நேரத்தில் தான் வலா தன்குசுல் மிக்யால வல் மீசான், அளவை நிறுவையில் மோசடி செய்யாதீர்கள், இன்னி அராக்கும் பிகைர், நீங்கள்லாம் நல்ல தானப்பா இருக்கிறீங்க,
நல்ல வசதியோடு இருக்கிறீங்க, காசு பணம் இருக்குது, சொத்து இருக்குது, அப்படி இருந்து ஏன் இன்னும் அளவு நிறுவனம் மோசடி செய்றீங்க, ஏன் இந்த அநியாயத்தை செய்றீங்க என்று என்ன செய்கிறார்கள்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை சொன்னார்கள். வஇன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் முஹீத், எனக்கு பயமா இருக்குது, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து விடுமோ என்று அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்த இன்னொரு வசனம் சொல்றது, வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் மோசடி செய்வதற்கு நாசம் உண்டாகட்டும். அல்லதீன இதத்தாலு அலன் நாஸ், மக்களிடத்திலிருந்து அளந்து எடுப்பார்களே யாருந்தால் யஸ்தௌஃபூன், முழுமையாக எடுத்துக்கொள்வார்கள். வைதா காலுஹு வஸனுஹும் யுக்ஸிரூன், அளந்து கொடுக்கும் போது அல்லது நிறுத்து கொடுக்கும் போது என்ன செய்வார்கள்? அடுத்தவர்களை நஷ்டத்தில் போட்டுருவாங்க. எடுக்கும் போது கொள்வனவு செய்யும் போது என்ன செய்யறது? கரெக்டா நிறுத்து எடுப்பார்கள். நிறுத்து கொடுக்கும் போது, வியாபாரம் செய்யும் போது அளவை நிறைவேல் செய்யறது, மோசடி செய்யறது. இப்படியான வேலையை யார் செஞ்சாங்க? அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் செய்தார்கள். அப்ப இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னது? நிலநடுக்கம் போன்ற பயங்கர தண்டனையால் இவர் அளிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இதனால தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, எவர் அளவை நிறுவையில் மோசடி செய்கிறார்களோ அவர்கள் என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல. மன் கஷ்ஷ கைன் ஷீன் ஃபலைஸ மின்னி, அவர்கள் என்னது? என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய சமூகத்தவர்கள் யாரும் அளவை நிறுவை என்ன செய்யக்கூடாது? மோசடி செய்யக்கூடாது. நீதமாக நடந்து கொள்ளணும், நேர்மையாக நடந்து கொள்ளணும், யாரும் யாருக்கு எந்த அநீதியும் செய்யக்கூடாது. காணி அளக்கும் போது கரெக்டாக அளந்து கொள்ளணும், தாப்பை கட்டும் போது எங்கட காணிக்குள்ள கட்டி கொள்ளணும். அடுத்தவனுக்குள்ள ஒரு ஷானை பிடிச்சி கொள்றது, ஷானை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? இந்த ஒரு ஷான் காணியை வச்சுட்டு என்ன செய்யலாம்? நாளைக்கு நரகத்துக்கு தானே போய் வேண்டி வரும். எனவே அளவை நிறுவைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அடுத்ததாக ஐந்தாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்துல சமுதாயம். இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துல சமுதாயமும் அழிக்கப்படுகிறார்கள். இவர்கள் செய்த குற்றம் என்று சொன்னால் பாலின சேர்க்கை அல்லது தன்னினை சேர்க்கையில இவங்கள் உச்சகட்டத்தில் இருந்தாங்க. அப்ப இது சம்பந்தமாக இவர்கள் தண்டனை பெறுகிறார்கள். இவர்களுடைய கொடுக்கப்பட்ட தண்டனை என்று சொன்னால் அவர்கள் வாழ்ந்த பிரதேசம் இருக்கு இல்லையா, அந்த ஊர் அப்படியே தோண்டி எடுத்து தலைகளை புரட்டப்படும். பூமியினுடைய மேல்தட்டு கீழ்த்தட்டுக்கு, கீழ்த்தட்டு மேல்தட்டு அப்படியே கிண்டி எடுத்து தலைகளை புரட்டப்பட்டார்கள். காரணம் அவர்களுடைய கலாச்சார சீர்கேடு. எனவே இந்த கலாச்சார சீர்கேடுங்கிறது இன்றைக்கு பேசப்படாத ஒரு விஷயம். இந்த கலாச்சார சீர்கேடுங்கிறது மிக பல்வேறு பாதையில் நாங்கள் பார்க்கணும் இல்லையா? இந்த கலாச்சார சீர்கேடினால ஏற்பட்டக்கூடிய விளைவுகள். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலம்மா ஜா அம்ருனா ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா வம்தர்னா அலைஹா ஹிஜாரத மின் சிஜ்ஜீலின் மம்தூத். அவர்களுடைய தண்டனை இறங்குகிறது. எப்படி தண்டனை இறங்குன்னு சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கட்டளைகளை அவர்கள் மாறு செய்கிறார்கள். அந்த ஊர் அல்லாஹ் என்ன செய்கிறான்? தலைகீழாக புரட்டுகிறான். அது மட்டுமல்ல, சுடப்பட்ட கற்கள், சூடேற்றப்பட்ட கற்களால மழை பெய்யும். எங்கட ஊர் என்ன மழை பெஞ்சா என்ன வரும்? தண்ணி தான் வந்து விடும் இல்லையா? சில ஆசிய கண்டத்தில், சில ஐரோப்பிய கண்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் வார இந்த மாதம் கடைசி அல்லது டிசம்பர்ல இருந்து சில ஏரியாக்கள்ல ஸ்னோனா தெரியுமா? ஐஸ் கொட்டும். ஆகாயத்திலிருந்து ஐஸ் கொட்டும். ஜப்பான், கனடா, யூகே, பிரான்ஸ், ஜெர்மன், இட்டாலி போன்ற நாடுகள், இந்த ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா உட்பட இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் மழை பெய்கிற மாதிரி என்ன கொட்டும்? ஐஸ் கொட்டும். நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம்னா தரையாக இருக்கும். ஒரு 1 hour கழிஞ்சு பார்த்தோம்னா இவ்விடத்துல சுமார் 1 அடி உயரத்துக்கு ஐஸ் பவுடர் அப்படியே கொட்டி இருக்கும். காலை வச்சா முழங்கால் வரைக்கும் கால் இறங்கும். யாரும் போயிட்டு பார்த்துருப்பீங்க, போயிட்டு போனால் பாருங்க. அதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பால் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஏற்படுத்தி தந்திருந்தோம். சரி, இப்போ என்ன சொல்ல வரோம்னா, அந்த அளவுக்கு ஐஸ் படம் தான் இருக்கு. அது கொஞ்ச நாள் போகும்போது அந்த ஐஸ் அப்படியே கிளாஸ் ஆகி கட்டியாகி அது திரும்பி அள்ளி எடுக்கல, மெஷின் கொண்டு வந்து உடக்கி தான் அதை அடிக்கொண்டு. அப்போ அந்த ஐஸ் மலையை நாங்கள் பார்க்குறோம். இதே போன்றுதான் சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு அல்லாஹ் மலையை பொழிய வச்சாங்க. தலைகீழா புரட்டி, தலைகீழா அந்த மக்களை புரட்டி என்ன செய்யறான்? சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு அந்த மக்களை என்ன செய்யறான்? அல்லாஹ் தண்டிக்கிறான். இது யார்? நபிமார்கள். அந்த குர்ஆன், அந்த நபிமார்கள் வந்து சொல்றாங்க,
சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, வீண் விளையாட்டை விட்டுருங்க, களியாட்டங்கள் இருக்காதீங்க, பொழுதுபோக்குகளை வீணாக்காதீங்க, உங்களோட டைமை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்க, சொல்லக்கூடிய விஷயங்களை காய்தாட்டி கேளுங்க, அதன்படி வாழுங்க என்று சொல்லப்பட்டதுனால அதெல்லாம் விளையாட்டை எடுத்தார்கள். இதெல்லாம் என்ன அந்த சமுதாயத்தில் ஒரு சிந்தனை போக்கு இருக்கு. என்ன தெரியுமா? வாழ வந்த உலகத்துல எப்படி வேண்டாலும் வாழலாம், வாழ வந்த உலகத்துல எப்படி வேணாலும் வாழலாம். இது நவநாகரிக காலம். இப்ப நாங்க இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் ஆடை அணியணும், இப்படித்தான் நாங்க நடந்துக்கணும்னு சொன்னா இவங்களுக்கெல்லாம் நாகரிகம் தெரியா? யாருக்கு? எங்களுக்கு. ஒரு நாகரிகம்டா என்னது? நாகரிகம்டா என்னது? ஒழுக்கம் பேணக்கூடியவளா இருக்கணும், ஒழுக்கம் பேணக்கூடியவளா இருக்கணும். கணவனுக்கு எப்படி வாழணும், பெற்றோர்களோட எப்படி வாழணும், சமூகத்தில் எப்படி வாழணும், பொது இடங்களுக்கு போனால் எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும், இதெல்லாம் இவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நவநாகரிகம். நவநாகரிகம் கிடையாது, நவ அநாகரிகம் இல்லையா? அப்ப நாகரிகம்னா என்னது? ஒழுக்கம் பேணக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு இடத்துக்கு சாப்பிட போனோம்னா அந்த சாப்பிட்ற இடத்துல நாங்கள் எப்படி உட்கார்ந்து சாப்பிடணும் இல்லையா? எப்படி பேசணும், எப்படி நாங்கள் பேசணும், இவைகள் எல்லாம் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சில ஒழுக்க முறைகள். சரி, அது ஒரு புறமா இருக்கட்டும். அப்ப இந்த வசனம் சூரா ஹூத் 11வது அத்தியாயம் 83வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். எது? நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை பற்றி. கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த மட்டும் அவர்களும் என்ன செய்கிறார்கள்? மிகப்பெரிய சவால்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள். அவனால் அவர்கள் சோதிக்கப்பட்டவர்கள் தான் யாரு? ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய கொடிய அரசர். இவன் தான் ஆனா ரப்புக்கும் அலா, நான் தான் மூசாவே, உன் அல்லாவை விட உன் அல்லாக்கே அல்லாஹ் நான் தான் வாதாடினவன் தான் யாரு? ஃபிரௌன். அப்ப அவன்கிட்ட இருந்த வெற்றி என்ன சொன்னால், அல்லாஹ் நிராகரித்தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நிராகரித்தான், அகங்காரம் பிடிச்சவன், அடிமைத்தனம், எல்லாரையும் தன் அடிமைகளா இருந்தான். தனக்கு மேல யாரும் வந்துடக்கூடாது, தனக்கு மேல யாரும் வந்துடக்கூடாது என்ற அடிமைத்தன கோட்பாட்டை உருவாக்கியவன் தான் யாரு? இந்த ஃபிரௌன் சொல்லக்கூடிய இவன் எதனால் தண்டிக்கப்பட்டான்? நீரினால் மூழ்கடிக்கப்படுறான். நீரில் என்ன செய்யறான்? மூழ்கடிக்கப்பட்டான்ங்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அவனையும் அவன் படைகளையும் நாங்கள் என்ன செய்யும்? கடுமையாக பிடித்தோம், பிறகு அவனை கடலில் நாங்கள் மூழ்கடித்தோம் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. ஆகவே அக்கிரக்காரர்கள் முடிவு என்ன வாயிற்று என்பதை நாங்கள் நபியர் நீங்கள் கவனிக்கவில்லை என்று அல் குர்ஆன் பேசுகிறது. 28வது அத்தியாயம் 40வது வசனம் இதை பேசுகிறது. அப்ப அந்த ஃபிரௌன் என்ன செய்யறான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை கடுமையாக சோதிக்கிறான். அப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் நீண்ட வரலாறை நீங்கள் பார்க்கலாம், குர்ஆன்ல பார்க்கலாம். 7வது அத்தியாயம் 125வது வசனத்திலே பார்க்கலாம். இது சம்பந்தமாக பேசப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கும் ஒரு போட்டி, விஷப்பரீட்சை நடக்குது. என்ன விஷப்பரீட்சை? சூனியம் சம்பந்தமாக ஒரு விஷப்பரீட்சை நடக்குது. ஃபிரௌன் என்ன செய்யறான்? அவன் சூனியக்காரெல்லாம் கூப்பிடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தும் வராங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், உனக்கு கையை போடு, தடியை போடுங்க. போட்டாங்க. அது ஒரு பெரிய பாம்பு மாறி மாற்றம் பெறுகிறது. அது என்ன செய்யுது? அவனோட ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் சூனியக்காரில் போட்ட பாம்பெல்லாம் பிடிச்சி விழுங்கிருந்துச்சு. அப்போ அதுக்கு பின்னால அல்லாஹ் என்ன சொல்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாமே நீங்க போட்ட தடியை எடுங்கன்றாங்க. கொஞ்சம் பயப்படுறாங்க. என்ன கையில இருந்த போயிடலாம், பாம்பையை நம்ம பிடிச்சி கொண்டு இருந்தோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றா? பயப்பட வேணாம், வலா தகாப், நீங்க எடுங்க, நாங்க இருக்கிறோம். அப்ப எடுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, ஃபிரௌன் சத்தியம் இல்லை, மூசா கிட்ட தான் சத்தியம் இருக்குன்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஈமான் கொண்டார்கள். காலு ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன், ரப்பி மூசா வ ஹாரூன், உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ்வை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டோம், அதுவும் ஹாரூனுடையவும் மூசாவுடைய இறைவனை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் கால ஃபிரௌன் ஆமன்து பிஹி கப்ல, அது நடக்கும், நான் உங்களுக்கு அனுமதி தரத்துக்கு முன்னால உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஈமான் கொண்டு விட்டீங்களோ அப்படின்னு கேட்டு சொல்றான். இன்னஹாத லமக்கரும் மக்கர்த்துமோகும், இவர் இந்த மூசா சாதாரண ஆள் இல்ல, உங்களை ஏமாத்தி இருக்கிறாரு. ஃபில் மதீனா லதுஹ்ரிஜு மின்ஹா அஹ்லஹா ஃபஸௌஃப தஅலமூன், இவன் உங்களை இந்த நாட்டில இருந்து அப்புறப்படுத்துறதுக்கு உங்களை திட்டம் போடுறாரு, இவரை நம்பி விடாதீங்கன்னு சொன்னார்கள். இருந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள நிலைமையில் இல்லை. அப்பதான் ஃபிரௌன் சொன்னான், லகத்யன் ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் খিলাফின் சும்மல உஸல்லிபன்னக்கும் அஜ்மஈன், உங்களுடைய வலது கை இடது கால், இடது கை வலது கால், இப்படி மாறு கை மாறு காலை நான் வெட்டுவேன் என்று அவர்கள் என்ன சொல்றார்கள்? யாரு? ஃபிரௌன் அந்த ஈமான் கொண்ட மக்களுக்கு எச்சரிக்கிறாங்க. காலு இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன், நீ வேண்டியது செஞ்சுக்கோ,
பஃபல் மாஷித், உனக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. நாங்கள் யார்கிட்ட போகிறோம்? இப்போ உன்னையும் என்னையும் படைச்ச, உன்னையும் என்னை நிர்வாகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வை நாங்கள் என்ன செய்கிறோம்? ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ரப்பிடத்தில் நாங்கள் போக போகிறோம். எங்களை வெட்டினாலும் சரி, கொத்தினாலும் சரி, இதுக்கு பின்னால் உன்னை கொள்கைக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம், உன் பக்கமும் வரமாட்டோம் என்று யாரு? அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திக்கிறாங்க அந்த சமூகம். அப்போ சொல்றாங்க, நாங்கள்லாம் பரம்பரை முஸ்லீம் இல்லையா, நாங்கள்லாம் பரம்பரை முஸ்லீம்கள். எங்க டாக்கள் எப்படி? தொழுகைக்கு டைமுக்கு தொழுவுறல்ல, தொழுகைக்கு ஐவேளை தொழுகை, ஃபரலான தொழுகை டைமுக்கு தொழுவுறல்ல. இன்னொரு பகுதி இருக்கு, என்ன தெரியுமா? எங்க டாக்டர் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தவறு, ஃபரலான தொழுகை கூட முன்பின் சுன்னத்துக்கள் தொழுவுறல்ல. போற தொழுகிறது எப்படி? கடைசி கட்டத்தில் போறது, உதவு செய்யறது, 4 ரக்காத்தை அடிச்சுட்டு வெளிமிட்டு வாருது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னது? ரகாத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. சுபஹுடைய 2 ரகாத் சுன்னத் இருக்கு இல்லையா, ஃபர்து இல்லை, 2 ரகாத் சுன்னத். இந்த உலக வஸ்துக்கள் அனைத்தை விட சிறந்ததுன்னார். உலகத்தில் எவ்வளவு பெருமதியான சொத்துக்கள் இருக்கிறது. கியாமத்துடைய நாள் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு பொருளாதார அடையாளத்தை சொன்னார்கள். மிகப்பெரிய ஒரு பொருளாதார அடையாளம் என்னது? யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? இஸ்லாமிய நாகரிகத்தில் இது ஒரு பாடமாக கூட பேசப்பட்டுச்சு. கடந்த கால இஸ்லாமிய நாகரிகத்தில் ஒரு சப்ஜெக்டாக பேசப்பட்டுச்சு. என்னது? யூப்ரட்டிஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் நதி வத்தும். வத்திரத்துக்கு பின்னால் அங்கேருந்து என்ன வரும்? தங்கம் வரும். மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இல்லையா? இன்னைக்கு தங்கத்தின் விலை என்ன? கிட்ட நெருங்கவும் மேலா. தங்கத்தின் விலை கிட்ட நெருங்கலாத விலை. அந்த தங்கம் யூப்ரட்டிஸ் நதியில் இருக்கும். போட்டி போடுவாங்க, அதை எடுக்கிறதுக்கு போட்டி போடுவாங்க. பல வருஷங்கள் அதுக்கு சண்டை நடக்கும். கடைசிக்கு சண்டையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. கியாமத்தினால் வந்தாச்சு, அழிஞ்சேதான் மிச்சம். எனவே இவ்வளவு பெரிய பெருமதிமிக்க சொத்துக்கள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கு. அது எல்லாத்தையும் விட சிறந்தது என்னது? சுபஹுடைய 2 ரக்காத் சுன்னத்து. இப்ப நீங்க, நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், உங்களோட மனசாட்சியிட்ட கேளுங்க. இன்றைக்கு காலையில சுபஹுடைய சுன்னத்தை எத்தனை பேர் தொழுது இல்லையா? நபிமார்களுடைய சமூகம் எவ்வளவோ சோதனைகளுக்கெல்லாம் முன்படுத்திக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் வலது கை வலது கால் வெட்டப்படுது, வெட்டி துண்டாக்கப்படுது. கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இதே போன்று சொன்னார்கள் என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் ஃபர்லான தொழுகைகளுடைய முன்பின் சுன்னத்துக்கள் 12 ரக்காத்துகள் தொடர்ந்து தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும். சுபஹுக்கு முன்னால 2 ரக்காத், லுஹருக்கு முன்னால 4, 6, லுஹருக்கு பின்னால 2, 8, மகருக்கு பின்னால 2, சுபஹுக்கு முன்னால 2, லுஹருக்கு முன்னால 2, 4, 6, லுஹருக்கு பின்னால் 2, 8, மகரிபு பின்னால் 2, 10, இஷாக்கு பின்னால் 2, 12 ரக்காத்துகள். திரும்பி இதில் தெளிவாலாம் சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். அப்போ இந்த தொழுகை எத்தனை பேர் இருக்குது? இப்போ உங்களுக்கே தெரியும், உங்களோட ஃபேமிலியில் வீடு கட்டுவாங்க, தனக்கெண்டு வீடு கட்டுவாங்க, தன்னை மகளுக்கெண்டு வீடு கட்டுவாங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவு போகுது? இன்றைக்கி ஒரு 10 லட்சம் ரூபாய் வீடு கட்டலுமா? 10 லட்சம் ரூபாய் வீடு கட்டலுமா? எத்தனை கோடி போகும் வீடு ஒன்று கட்டுறதுக்கு. அப்போ கியாமத்தினால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வீடு என்னது? எத்தனை பர்ச்சஸ்ன்னு தெரியாது, எத்தனை மாடின்னு தெரியாது இல்லையா? அதெல்லாம் இந்த மாதிரி டைல்ஸோ இந்த மாதிரி சுவர்களோ கிடையாது. அதெல்லாம் என்னது? அதெல்லாம் என்னது? பெருமதி வாய்ந்த மாணிக்க கற்கள் இல்லையா? மாணிக்க கற்களால் கட்டப்பட்ட, தங்கம் வெள்ளி வைரூடியத்தினால் கட்டப்பட்டது, கஸ்தூரி மணல் பூசப்பட்டது இல்லையா? எத்தனை மாடின்னு தெரியாது, எத்தனை பர்ச்சஸ்ன்னு தெரியாது, அதனுடைய வாசல்கள் எத்தனை தெரியாது. இவ்வளவு பிரமாண்டமான ஒரு வீடு சொர்க்கத்தில் கட்டப்படும். அதுவும் அப்படி வீடு கட்டினாலும் இங்க எங்கட நாட்டில் கரண்ட் யாருக்காவது ஃப்ரீயா கிடைக்குதா? தண்ணி ஃப்ரீயா கிடைக்குதா? கேஸ் ஃப்ரீயா கிடைக்குதா? சொர்க்கத்தில் தண்ணி ஃப்ரீ, கேஸ் கரண்ட் ஃப்ரீ, கேஸ் ஃப்ரீ, சாப்பாடு ஃபுல் டைம் பியோர் சாப்பாடு, ஃப்ரெஷ் ஜூஸ். இன்னைக்கு எங்கட எந்த ஹோட்டல்லையாவது போயிட்டு எங்களுக்கு ஜெனிவின் சாப்பாடு சாப்பிட இல்லைமா? என்னென்ன கெமிக்கல்கள் என்னென்ன கெமிக்கல்கள் கலக்கணுமோ எல்லா அஜினமோட்டமும் அதில் கலந்துருக்கு. கடையில் காசை கொடுத்து ஒரு பழத்தை நம்பி வாங்க முடியுமா? முதல் அஜினமோட்டோ இன்ஜெக்ஷனில் அடித்தேன். இப்போ அஜினமோட்டோவில் என்னது இந்த என்னது இப்போ
விஷத்தில் போட்டு என்ன செய்யறான், குளிப்பாட்டி எடுக்கிறான். எந்த பழமும் காசு கொடுத்து நம்பி வாங்க இல்லாமல் இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் அனைத்தும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், எல்லாம் டோட்டலி ஃப்ரீ இல்லையா? நீங்கள் போயிட்டு கிச்சனில் போயிட்டு சமைக்க தேவையில்லை, எல்லாம் அங்கே வாசலுக்கு டைமுக்கு வரும். யாரும் டீப்லேண்டி ஊற்ற தேவையில்லை. அங்கே வீட்டில் யாரும் சண்டை பிடிக்க மாட்டாங்க. என்னது, சோட்டில் கொஞ்சம் உப்பு கூடினா சண்டை, தலைமுடி ஒன்று வந்துட்டா சண்டை, கறியில் கொஞ்சம் டேஸ்ட் இல்லைன்னா சண்டை, பிரச்சனை வீட்டுக்குள்ளே. ஆனால் சொர்க்கத்தில் அனைத்தும் ஒவ்வொரு கறியும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கு. அப்படியான உணவுகள் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஃபர்லான தொழுகையோட முன்பின் சுன்னத்துக்குள்ள தொழுகை. இப்படி நிறைய விஷயங்கள். தியாகத்துக்கு நாங்கள் தயார் இல்லை, எங்கள்கிட்ட எந்த தியாகமும் இல்லை இல்லையா? எந்த தியாகமும் எங்கள்கிட்ட செய்யறதுக்கு இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு பயானுக்கு வர சொன்னால் இந்த கொஞ்சம் பேர் வந்துக்கிறீங்க, சரி. இதே இன்றைக்கு பப்ளிக்கில் ஒரு அரசியல் மீட்டிங்காக இருந்தால் எந்த அழைப்பும் இல்லாமல் முழு ஊரும் அங்கே போய் நிற்கும். அதே போன்று ஏதாவது ஒரு மியூசிக்கல் ஷோன்னு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது ஏதாவது ஒரு கண்காட்சி, ஒரு கார்னிவல் நடக்குதுன்னு சொல்லுங்க, அங்கே போயிட்டு எந்த அழைப்பும் இருக்காது. எங்கட காசு கொடுத்து அங்கே போயிட்டு போலின்னு நின்று கொண்டு இல்லையா? எங்கட காசை கொடுத்து அங்கே போய் நிற்போம். ஆனால் மார்க்கத்துக்காக தியாகம் செய்ய நாங்கள் தயார் இல்லை. எனவே எங்களை நாங்கள் என்ன செய்யணும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகளை நாங்கள் என்ன செய்யணும் சொல்கிறோம். சரி, உங்களுக்கு பேசப்பட்ட விடயத்தில் 2 கேள்விகள் கேட்கும்படி சொல்லப்பட்டிருக்குது. அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் எழுதி இங்கே அவங்களோட மாலிமாக்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட அந்த பதிலை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தப்பட்ட வேலையை அவங்க பார்த்துக்கொள்வார். சரி, பேசப்பட்ட விடயத்தில் முதலாவது கேள்வி, புயல் காற்றால் அழிக்கப்பட்ட சமூகம் என்ன பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார்கள்? முதலாவது கேள்வி, புயல் காற்றால் அழிக்கப்பட்ட சமூகம் என்ன பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார்கள்? இரண்டாவது கேள்வி, நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகம் என்ன குற்றத்துக்காக அழிக்கப்பட்டார்கள்? நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகம் என்ன குற்றத்துக்காக அழிக்கப்பட்டார்கள்? ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.